வினோத். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, நம்மளுடைய எண்ணங்களை வந்து பல மக்கள் கிட்ட போய் சேர்த்ததுல முக்கிய பங்காற்றுறவர். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நீங்க ஒரு விஷயத்தை சொன்னா போதும், நீங்க வந்து ஒரு 50,000 பேருக்கு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்ல வந்து அனுப்பிச்சிடுவாரு. ஸோ சைலண்டான பிளேயர் இவர். ஒரே ஒரு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல 52 டிஸ்கஸ் கொண்டு வந்து ஒரு சாதனை உருவாக்கின நாயகன். வெல்கம் மிஸ்டர் வினோத். அது மட்டும் இல்லாம அவரை பத்தி பிஎனுக்கு வந்து அடையாளமே வந்து பிஎனுடைய புக்கு தான். அந்த புக்குக்கே வந்து புக்கில் வந்தவர் தான் நம்ம வினோத் தான். 53 விசிட்டர் வந்து நம்ம பிஎன் எந்த ரீஜன் இல்லாமல் அவர் வந்து நம்ம புக்கில் வந்து பெருமையாக சொல்லிக்கிறோம். அது இல்லாமல் வந்து சோசியல் மீடியாவில் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுறாரு. அது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மார்கழி திருவிழா 1 இயர் முடிச்சு 2வது வருஷம் மார்கழி திருவிழா நடத்தி முடிச்சிட்டாரு. அவர் திருநங்கை தமிழ்நாட்டிலே யாரும் பண்ணாத அனைத்து தமிழ்நாட்டில் அனைத்து திருநங்கைகளையும் கூப்பிட்டு ஒரு விருது வழங்கி பெருமைப்படுத்தினாரு. அதே மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணா தருமபுரியில் வந்து 50,000 பேருக்கு ஒரே நிமிஷத்துல வந்து மெசேஜ் பண்ற அளவுக்கு மெம்பர் வச்சிருக்காரு. அதனால அவர் வெல்கம் பண்றோம். வெல்கம் வினோத். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். என்னை வந்து ஆக்சுவலாக சோஷியல் சர்வீஸ் வினோத்தை தான் எல்லாருக்கும் ஊரில் தெரியும். பட் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது கடந்த 20 வருஷமா யாருக்கும் தெரியாது. அதை வந்து உலகுக்கு ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரதீப் முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து ரெக்வஸ்ட் எல்டிஸ் 3 பேருமே நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணுங்க, டேஸ்க்கு கூப்பிடுறேன் ப்ளீஸ். சார் எல்டிஸ் 3 பேருமே நான் ஸ்டேஜ் கூப்பிடுறேன் சார் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் லேடிஸ் நான் ஒரே நிமிஷம் ஸ்டேஜ் கூப்பிடுறேன் சார். ஆக்சுவலாக அந்த நம்மளுக்கு சொன்ன மாதிரி தான் சோஷியல் சர்வீஸ் வினோத்தை வந்து பிஸ்னஸ் மேன் வினோத்தை உலகுக்கு அடையாளம் காட்டினேன். ஃபர்ஸ்ட் பிரதீப் குமார் சார் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். போடணும்னு ஆசைப்படுறேன் சார். நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாரையும் கௌரவப்படுத்தியாச்சு. எப்பவுமே கௌரவப்படுத்தி முடிச்சிருவோன்னே நம்ம கைத்தட்டி டயர்ட் ஆயிரோம்னு ஃபீல் பண்றோம். அப்படியா?